ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வசந்தி சுரேஷ். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு கீரை கடையல் வந்து சிம்பிளான முறையில் எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சிறுகீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரைக்கு பேர். இதில் பில்லெல்லாம் இருக்கும், சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 பச்சை மிளகா, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். தக்காளி பழம் ஒரு பழம் போட்டுக்கோங்க புளிப்புக்கு. உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கீரை போட்டதையும் எடுக்க முடியும். இந்தளவு கொதி வந்ததையும் நம்ம கீரையை வந்து அதில் சேர்த்திக்கலாம். கீரை சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க, பெரிய வெங்காயம் சேர்த்தாதீங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் நல்லா நறுக்குன்னு இருக்கும், பல்லில் கடித்து சாப்பிட்றதுக்கு கீரை. இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா நான் மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்தி ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி விடுங்க. கீரை வந்து அதிக நேரம் வந்து வேகக்கூடாது. கீரை அதிக நேரம் வெந்ததுன்னா வந்து கருத்த மாதிரி ஆயிரும் சொல்லுவாங்க, கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததையும் எனக்கு வந்து கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் கீரை பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மண்பானை இருந்தால் அதில் வச்சு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். எங்கிட்ட வந்து இது கீரை கடையிறது தான் இந்த சட்டி. நான் அதிலேயே ட்ரை பண்ணுறேன். மண்பானையில் செய்யலை, அது மணமாக இருக்கும். இதை விட நம்ம பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்த மாதிரி டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேங்காய் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கங்க, தாளிக்கிறதுனால தாளிச்சிக்கலாம். இப்போ சுடுசாதத்துக்கு இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில்